ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. நான் வந்து மாமனார் அத்தை வீட்டில் தான் நான் இருந்தேன். பார்த்துக்கோங்க, காலையில் வந்தார். அங்கே இருக்கிறது தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. வந்து கூட்டிகிட்டு வந்தார். அங்கே வந்து என்ன பேசுனாங்கன்னா, அவங்க கூட இல்லைன்னா நீ போய்க்கோ, அவங்க கூட தான் நீ வாழணும் அப்படிங்கிற மாதிரி 2 வாரமே பேசுனாங்க. ஒரு பக்கமே நியாயம் பேசுனாங்க. அப்புறம் நீ ஏன்டா குடிக்கிற, அவரை வந்து இப்படி நீ ஏன்டா குடிக்கிற, குடித்தாதான் உனக்கு சேர்றது இல்லையா, அப்படி இப்படின்னு பேசுனாங்க. பார்த்துக்கோங்க, எனக்கு எதுவும் இங்கே நடந்த விவகாரம் எதுவுமே எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு நான் பண்ணது ஏன்னா தப்பு தானே. அவர் வந்து எங்கள் அப்பா அம்மாவை பேசி கண்டமாக வார்த்தை பேசுனாங்க. பார்த்துக்கோங்க, போயிரு உண்டை போயிரு, எதுக்கு இங்கே இருக்கிற, உங்கள் அப்பா அம்மா என்ன செஞ்சாங்க அப்படி இப்படின்னு ஆனால் போனான்னு பேசுனாங்க. நான் எதுவுமே வாய் பேசலை ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்குமே நான் சொல்கிறேனே, நான் வாயே பேசலை. எனக்கு அழுக தான் வந்துச்சு. நான் அழதான் செஞ்சேன். அழுதுட்டு இதுக்கப்புறம் நம்மளால் இவன் இப்படியே தான் பேசிகிட்டே இருப்பாங்க நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நான் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டே நான் வந்து கிளம்பிட்டேன். அன்னைக்கு கிளம்பி 2 நாள் நான் வந்து புள்ளை வச்சுட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சரின்னு வந்தேன். என் பிள்ளைக்காக நான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கள் மாமனார் வீட்டில் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே வந்து இருக்கக்கூடாது, இனியும் புருஷ வீட்டில் தான் இருக்கணும். காசு வந்து அவங்க சம்பாதிச்சு தருவாங்க, இல்லைன்னா வாங்கி போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதில் வந்து இந்த காசை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவில் தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறேன். அதில் வர்ற காசில் தான் நான் எல்லாமே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது வந்து இவங்க எந்த காசு கொடுத்ததில்ல. நான் அந்த இடத்துல ஆணித்தனமாக சொன்னேன், எனக்கு எந்த காசுமே தர்றதும் இல்லை, வாங்கி போடுறதும் இல்லைன்னு சொன்னேன். அப்போ எதுவுமே வாய் பேசாமல் தான் இருந்தார். பார்த்துக்கோங்க, வாய் பேசாமல் சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார். பார்த்துக்கோங்க, கூட்டிகிட்டு வந்து உடனே கிளம்பிட்டார். பார்த்துக்கோங்க, கிளம்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே மாமனார் மாமியார் வீட்டில் வந்து சோறு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துக்கோங்க, சரி இங்கே கேஸ் இருக்குமோ அப்படின்னு நினச்சி நான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவர் போய் கொஞ்ச நேரம் கழித்து தான் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் இல்லைன்னு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 நாளாக நான் போனதுலேருந்து 3 நாளாக வந்து அவங்க வந்து வேலைக்கே போகாமல் இருக்கிற கேஸை விற்று குடிச்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் நாடகம் மாதிரி இருக்கு அவங்களுக்கு. நான் எவ்வளோ வேதனை படுறேன்னு தெரியுமா? இப்படிலாம் பேசினாதான் அவள் போவா, இப்படிலாம் பண்ணாதான் போவா. நம்ம வந்து விற்று குடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஜாலியாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பொழப்பா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? நீங்கள்லாம் எதுவுமே தெரியாமல் இவளுக்கு எதுவும் லாய்க்கு இல்லை அப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க. எனக்கு சொல்லாதீங்க சொல்கிறீங்க. ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? அதனால இவரை விட்டுட்டு அக்கட்ட போயிடலான்னா யாருமே வீடும் தர மாட்டேங்காங்க. என்னத்தை பண்ணுறது? இந்த மாதிரிலாம் பேச்சு வாங்கிட்டு இந்த ஈவெண்ட்டெல்லாம் நான் பேச்சு வாங்குறேன்னு எனக்கு என்ன தலையில் என்ன எழுதியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? வாங்கினா ஒரு அர்ஜென்ட் கோயிலுக்கு போனால் மொட்டை எழுதி காட்டுக்கு கேட்டால் அவனுக்கு எங்கேயோ வாங்கி தந்தானுல, அவன் கொடுத்தானுல, அதையும் வாங்கி செலவு பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போடுறதுன்னு காசு அன்றைக்கி அங்கே இங்கே வாங்கி 500 ரூபா வாங்கி கொடுத்தேன். நீங்கள் எதுக்கு அப்படி கொடுக்குறீங்க? நான் எனக்கு தெரியல, புத்தக காசு இல்லையா, அவனும் தரல, வாங்கி தரணும்னு சொன்னால் நான் எல்லாருக்கும் கொடுத்தானு பேச்சு. இப்போ சிலிண்டரையும் எடுத்து விற்றுருக்காரு எங்கேயோ போய். பியதான் திங்க போறான் அவன் பியதான் திம்பான். அதுதான் புள்ள வந்து கேட்டா 4 பேர் பிய வாங்கி தின்னா கூட அறிவு வராது. அறிவு கேட்டவனுக்கு வந்து கேட்டு பார்க்குறேன், காசுனாலும் கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியும். போய் கோழி குடி செஞ்சுட்டு போகிறேன். எங்கிட்டு போடுறேன், அத்தண்டே போகிறேன். என்னங்க இந்த சூழ்நிலையிலேக்கு இல்லை காசு வந்து கேட்டா கோயிலில் போய் செய்ய போறீங்களா? கண்டிப்பாக செய்யுங்க. அவன் செத்து ஒளியட்டும், பிடிச்ச பீட போட்டும்.
செய்யுங்க. நான் அதை பத்தி நான் எதுவுமே செஞ்சுட்டாங்களேன்னு வருத்தமே பட மாட்டேன். அவன்கிட்ட சொல்லிட்டு செய்வேன். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வட்டியை 2000 ரூபாய்க்கு மேலே வரணும். சின்ன பிள்ளைய வச்சிட்டு இருக்கேன், அதை கூட யோசிக்காம தூக்கி வித்துருக்காருன்னா இவளுக்கு எவ்வளவு இது இருக்கணும். அப்படி குடிக்கணுமா? அப்பங்கிட்ட சொன்னா அவன் வந்தானே நான் கேக்குறேன். கேட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க? சில்லற பையங்க எல்லாரும் உண்டு கேக்குறேன். எல்லாரும் ஒண்ணுதான். நம்மள வந்து இது பண்றது நீ பெரிய யோக்கியமா அப்படின்னு. உன் பையன் யோக்கியமே இங்க இருந்து ஊர் ஃபுல்லா கிழிஞ்சு கிடக்கு. இதுல ஏன் யோக்கியதை நீங்க பார்க்க வந்துட்டீங்களா? குடும்பத்தில் இருந்த கஷ்டம் வரும், நிலைமை வரும். வாங்கினவங்க ஒரு பக்கம் கொடுத்தாத்தான் ஒரு 100 ரூபா வாங்கிட்டு போய் நூறுல யோசிக்க. என் வயிறு தான் எரியுது தாத்தா. என் வயிறுலாம் எரியிற மாதிரியே போயிடுவான். இப்போ எங்க போயிட்டான் குடிக்கிறதுக்கு. வேலைக்கு கூட போல. வேலைக்கு போகல, இங்க விட்டுட்டு உடனே போயிட்டான். 1000 நல்ல விதமா பேசுறான். ஒரு ஆம்பளைனா வெளியே போக மாட்டாங்களா அப்படின்னு. வெளியே போய் என்னத்தை கிழிச்ச? 4 பேருக்கிட்ட விற்கதான் போற நீ வீட்டுல உள்ள பொருள். சண்டைக்கு போன அப்படி அவங்க வேலைக்கு கூட்டிட்டு போறேன். அதான் கூட்டிட்டு போக கூடாதுன்னு கூட்டிட்டு போற காசு கொடுக்கணும். டெய்லி 500 ரூபா வாங்கிக்கிறேன். அவனை கேட்டா டெய்லி 500 ரூபா வாங்கிக்கலாம். டெய்லி 500 ரூபா வாங்குறாங்களா? இங்க வாங்கி அப்படியே 4-5 பாத்திரம் வாங்கி அடுக்கிட்டாங்க. டெய்லி 500 ரூபா வாங்கிட்டேன். எவ்வளோ வேணா கூலி பணம் இருக்கு. 6 நாளைக்கு வந்தால் 6-5 300 ரூபா வாங்கிக்கிறாங்க. 3000. அப்புறம் மிச்ச காசு எவ்வளோ வரும்? டெய்லியும் குடிக்க வேண்டியது. செத்து ஊர்ல எவனுக்கோ சாவருது, இவனுக்கு வர மாட்டேங்குத. அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது. பசட்டி நானே கொண்டு போட்டுடலாமான்னு எனக்கு தோணுது. போய் சொல்லி போட்டு வீட்டில் போய் சொல்லலாம். அப்படியே எங்கள் வீட்டில் பிள்ளைகிட்ட வாங்கிட்டு இருந்தாருங்க அப்படின்ட்டு இவனும் போயிட்டு போய் சண்டை போட்டு இருந்தானம்மா. தண்ணி போட்டு உள்ள சொன்னான். நேற்று வந்தது இல்லை சாயங்காலம் வந்து தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சா காய வச்சு நான் காய வச்சு வாங்குறேன். 10 நாள் தண்ணி ஊற்றி எந்திரிக்க முடியல. இழப்பு வாங்குறேன், மூச்சு விட முடியலன்ட்டு. அதான் அந்த பாவெல்லாம் என்ன சும்மா விடுமா? இந்த பாவம் விடுமா? வயசான காலத்துல வாங்கிட்டு வாங்கினா இல்ல 2 மாசமா சொல்லிட்டு இருக்கிறேன். பெரிய யோகியதை இது மாதிரி பேசுவான். இந்த இடத்துல 2 மொட்டையடிக்கு போறதுக்கு யோகியது இல்லை. காசு கொடுக்குறேன். அந்த முருகர் கோயிலுக்கு போனல, அவர் கேப்பாரு. உன்னை கேப்பாரு. கடை வாங்கிட்டு நீ போனல. இந்தாப்பா கொண்டு கையில் இல்லை. இந்த வாரம் 2 ரூபா, அடுத்த வாரம் 2 ரூபா. கொஞ்சமா கொடுத்துருக்கலாம்ல. அந்த உணத்துல இல்ல, நமக்கு குடிக்கணும். அடுத்தவங்க காசை வாங்கி நமக்கு போகணும். முடியல ஆஸ்பத்திரி போகணும். இவ்வளவு சொல்லிருக்கீங்களா? என்னால முடியல. கையில் காசு இல்லை, இல்லை நான் ஒரு தேங்கிட்டு மாட்டேன் அப்படின்ட்டு என்ன இது பண்றாங்கன்னு கேக்குறீங்க. ஐயோ உலகமாக இது பண்றாங்க. வட்டிக்கு வாங்கி போறேன். 4000 ரூபா வாங்கி போறேன். நான் போறேன். என் கையில் காசு இல்லை. 4000 கொடுத்துருக்கீங்க. 4000 கொடுத்துருக்கீங்க. ஆமா, அவனுக்கு 2000 வாங்கி கொடுத்தான். எங்கே கவனம் பிள்ளைக்கு தங்கச்சி இங்கிருந்து வர நான் பேர் தங்கராஜன். அவனுக்கு அவன் கொடுத்துபடி நான் வாங்கினவாங்க கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துக்கலாம். இவன் வாங்கி தண்ணி போட்டு இன்னும் கொடுக்கல நாங்கள் சொல்லிட்டோம். அதையும் வாங்கி தண்ணி போட்டு இப்போ இவன் கணக்கு அந்த காசு கொடுக்கல. அவனையும் கேட்டேன், நான் கொடுத்துட்டு போவேன். காசெல்லாம் கொடுத்துட்டேன். இல்லை ஏமாத்து பேருலிங்க. ஒன்றுக்கு சொல்லிக்க வேண்டியதுதான். சொல்லுவாங்க வாங்கி தின்னுட்டு அவன் தான் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. வருவான், கேளுங்க, சட்டையை பிடிச்சி உழுக்குங்க போட்டு. திருந்த மாட்டான். அதான் சரி. அப்பா வந்தாப்புல படிச்சுட்டு போயிட்டாப்புல வந்து காணும். சொல்லன்னு வாங்கி போட்டு பார்த்துட்டு சொல்லு காணும். அம்மாக்கே முதல்ல சொல்லிக்கிறேன் 4000 ரூபா கொடுத்துக்கிறேன்.
அந்த அம்மாலாம் ஒண்ணுத்துக்காவது பையனுக்கு தான் சப்போர்ட். சரியான ஆளு அதெல்லாம். அதெல்லாம் பொம்பளையா? எனக்கு எரிச்சலா வருது அதை நினைச்சாதான். ஓவர பிள்ளைக்கு சப்போர்ட். இன்னைக்கு காலையில பாக்கணுமே, குடிச்சா வாழை இல்லைன்னா பிள்ளைய விட்டுட்டு கிளம்பு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உங்களை நம்பி விட்டுட்டு போயிட்டாலும் கிழிஞ்சிடும் என் பிள்ளை கதை. விளையாட்டு எங்க இருக்கானோ? சுடுகாட்டுல இருப்பான். சுடுகாட்டுல இருப்பான். அங்க போய் புதைக்க வேண்டியதான். இனிமேல குழியை தோண்டி புதைச்சிடணும் ஒரேடியா. இவெல்லாம் உயிரோடே இருக்க கூடாது என்னை பொறுத்த அளவுக்கு. எதுக்கு வாழ்றா?